என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கிறிஸ்தவ ஒரு இனிய அனுபவம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய அனுபவங்களை கொடுக்க விரும்புகிறார். இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் எல்லாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இனிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே நம்முடைய பழைய அனுபவங்களை வைத்துக்கொண்டு ஓட விரும்புகிறோம். நம்முடைய பழைய நம்பிக்கைகளோடு கூட வாழ விரும்புகிறோம். எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்துட்டாங்க, அப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க, அவங்க பழக்கிட்டாங்க, அதனால் அப்படி வாழ்கிறேன் அப்படின்னு வாழ்கிற நிறைய பேர் உண்டு. ஆனால் அதையும் தாண்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய தெய்வீகம் எப்படிப்பட்டது, அவர் இந்த உலகத்திலே வந்த நோக்கம் என்ன, அவர் இன்றைக்கு என் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார், இந்த சத்தியத்தை நிறைய பேர் தெரியாததுனால நித்தியத்தையே இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்துவாகிய அந்த சத்தியத்தை இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தையும் குறிப்பாக இனிய அனுபவத்தையும் கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமில்லை. நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சினால அநேகர் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது என்பதை சொல்லி அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. குறிப்பாக நிறைய சாட்சிகளை கேள்விப்படும் போது உண்மையாக நம்ம தேவனை அதிகமாக மகிமைப்படுத்துகிறோம். சமீபத்தில் ஒரு சகோதரன் சொன்ன ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், 10 வருஷத்துக்கு முன்னால் அதிகமாக தடுமாற்றம் அடைந்து கிறிஸ்துவ விசுவாசத்தை விட்டே அவர் வெளியே போன அந்த சம்பவங்கள் எல்லாம் அவர் சொல்லிட்டு, இந்த நிகழ்ச்சி அவர் எப்படி அவ்வளோ தூரத்துக்கு அவருடைய கண்களை திறக்க வைத்தது, ஆண்டவர் எப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நன்மை செய்தார் அப்படின்னு சொன்ன அந்த சாட்சி உண்மையாக பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. உண்மையாக இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நமக்கு வருகிற அந்த ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும் அல்லது இமெயிலாக இருக்கட்டும், இதெல்லாம் இன்னும் உற்சாகமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். குறிப்பாக அநேகருடைய வாழ்க்கையில் இந்த இனிய அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆமாண்ணே, அந்த நீங்கள் சொன்ன அருமையான அந்த சாட்சியில் கூட அந்த சகோதரன் சொன்ன ஒரு வார்த்தை, அநேகர் இந்த ஊழியங்களுக்கு விரோதமாகவோ இல்லாட்டி இதெல்லாம் தேவையான கூட கேட்கலாம், ஆனால் நீங்கள் எதை குறித்தும் யோசிக்காதீங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவர் இந்த ஊழியத்தை வைத்திருக்கார். பாதிக்கப்பட்ட எங்களை மாதிரி ஆட்கள் தான் தெரியும் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு அந்த வார்த்தையை தெளிவாக சொன்னார். இது மாதிரி பாதிக்கப்பட்ட எங்களுக்கு தான் தெரியும். பாருங்க, யூடியூப்ல அந்த வீடியோக்களை பார்த்து நம்மளுடைய ப்ரோக்ராமை பார்த்து ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து இன்றைக்கி தன்னுடைய வாழ்க்கையில் அவர் முன்னேறி 10 வருஷம் கழிஞ்சு நம்மகிட்ட தொடர்பு கொள்கிறார். கிட்டத்தட்ட 6-7 வருஷங்கள் கழிஞ்சு தான் அவர் நம்மகிட்ட தொடர்பு கொள்கிறார். குறைஞ்ச இந்த ப்ரோக்ராமே 5 வருஷங்களுக்கு மேலே நடக்குது. குறைஞ்ச இந்த 6 வருஷமாக அவர் தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமை பார்த்து ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்த்து அவர் இன்றைக்கி நம்மகிட்ட தொடர்பு கொள்ளும் போது அவர் சொல்லுகிற விஷயத்தை கேட்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். பின்மாற்ற பேர் இருக்காங்க, ஒருத்தர் 2 பேர் இல்லை. அதான் பின்மாற்ற வாழ்க்கையில் இருந்து ஏசாமி ஆண்டவரை விட்டு ஆண்டவரை மறுதளித்து போயிடுவோங்கிற ஒரு சூழ்நிலையில் திரும்ப ஆண்டவருக்குள்ளே இன்றைக்கு அவர் ஆண்டவருக்குள்ள ஒரு வைராக்கியமான ஒரு சாட்சியாக இருக்கிறார். அவர் சொன்ன பேர் என்ன மாதிரி 100கணக்கான பேர் 1000கணக்கான பேர் இருக்கிறாங்க. நமக்கு உண்மையாலுமே யாரும் சில நேரங்களில் 1-2 பேர் நம்மகிட்ட சொல்கிறாங்களே ஒழிய பெரும்பகுதியானவங்க நம்மகிட்ட சொல்லும்போது ரொம்ப நாட்கள் கடந்து தான் நம்மகிட்ட இந்த சாட்சியவே சொல்கிறாங்க. சிலர் 2 வருஷம் 5 வருஷம் 3 வருஷம்லாம் கழிஞ்சு கூட நம்ம எங்கேயாவது பார்க்கும்போது சொல்கிறாங்க, இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிற நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இளைஞன், அவனை வச்சு நம்ம பேட்டி எடுத்திருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு நான் அதை ஞாபகப்படுத்துகிறேன். ஒருவேளை அம்மாவை கூப்பிட்டு
ஒரு ப்ரோக்ராம், அதாவது இந்த நமக்கு முந்தின ப்ரோக்ராமோட அதை ஆஃப் பண்ணிடணும் டிவின்னு சொல்லிட்டு ரிமோட்டை கேட்குறான். அவங்க அம்மா ரிமோட் எடுத்து கொடுக்கல. கை கெட்டாத தூரத்தில் இருக்கிற அந்த ரிமோட்டை எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு படுத்திருக்கிற நேரத்தில் நம்ம நிகழ்ச்சி அவனை தொட்டிருக்கிறது. அன்றைக்கு அந்த டாபிக் என்னன்னா இயேசு கிறிஸ்து மரித்தாரான்ற டாபிக். அதில் தான் அவன் குழம்பி வெளியே போனது. அதில் கர்த்தர் அவனை தொட்டு திரும்ப கொண்டு வந்து அவனை இன்னைக்கு கர்த்தர் சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். இப்படி நிறைய இளைஞர்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். உண்மையாக இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்காக நம்ம ஓடுகிற ஓட்டங்களை தேவன் அறிவார். அதாவது மாற்று மத சகோதரர்கள் கேட்குற கேள்விகள் ஒரு அவங்க பைபிள் படிச்சுட்டு கேட்குறாங்களான்னா இல்லை, யாரோ கேட்க சொன்னது, யாரோ அவங்களுடைய மார்க்க அறிஞர்கள் கேட்க சொல்கிற காரியம். மார்க்க அறிஞர்கள் உட்காந்து படிச்சுட்டு சொல்கிறாங்களான்னா அதுவும் இல்லை. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால், கிட்டத்தட்ட 40-50 வருஷத்துக்கு முன்னால் இதை மாதிரி கேள்வி கேட்ட நாத்திகவாதிகள் அவங்களுடைய கேள்விகள் இதெல்லாம் நெட்டில் பார்த்து படிச்சுட்டு வந்து இங்கே நம்ம பேசுகிறத பார்க்குறோம். ஆனாலும் கூட அவங்களுக்கு பதில் சொல்வது நம்முடைய கடமை. நிச்சயமா இன்றைக்கு வந்து நம்ம மாற்று மத சகோதரர்கள் மாத்திரமல்ல, தங்களை கிறிஸ்தவர்களை போல வேடமிட்டு கொள்ளுகிற சிலர் கூட இந்த கேள்வியை வச்சு இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல, அவர் வந்து சின்ன தேவன், வேத புரட்டல் சின்ன தேவன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அவர் வந்து குட்டி தேவன், குட்டி கடவுள் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நம்ம பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய டாபிக் என்னென்னா இயேசு கிறிஸ்துடைய தெய்வீகத்தை குறித்து பேச போகிறோம். அதில் குறிப்பாக கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொலோசியர் 1:15. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இந்த வசனத்தினுடைய ஆங்கில வார்த்தையில் இந்த ஃபர்ஸ்ட் பார்ன்ற அங்கே அந்த வார்த்தையை நம்ம பார்க்கலாம். முதற் பேரானவர் அப்படின்ற அந்த வார்த்தை, முந்தின பேரானவர். முதற் பேரானவர்னே இயேசு கிறிஸ்து முதல்ல, அவர் தான் இந்த உலகத்தில் முதல்ல படைக்கப்பட்டவர். அவர் வந்து கிரியேட்டர் அல்ல, he was created by someone, யாரோ ஒருவரால் உண்டாக்கப்பட்டார் அப்படின்றது தான் இவங்க வைக்கிற வாதம். இதை தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர் என்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, ஏன் சொல்லப்பட்டது? நீங்கள் சொல்கிறது அருமையான அந்த ஒரு கேள்வியான, அதாவது என்னென்னா முதற் பேரானவர் அப்படிங்கிறதுனால அவர் முதல் பிறந்தவர், அதற்கு பிறகுதான் மற்றவர்கள் வந்தாங்க. அதனால் முதல் பிறந்தவர், கடவுள் முதலாவது இயேசுவை படைத்தார், பிறகு மற்றவர்களை படைத்தார் அப்படிங்கிற மாதிரி அதுதான் ஒரு அவர் மூலமாக மற்றவைகளை படைத்தார் அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுக்கறத பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய வேத புரட்டர்கள், நம்ம அப்படிதான் சொல்லணும், வேத புரட்டர்கள் இன்றைக்கி உள்ளேயும் சரி வெளியும் சரி, சபைக்குள்ளேயும் கிறிஸ்தவர்களைப் போல வேடமிட்டவர்களும் சரி, சபைக்கு வெளியும் சிலர் வேதத்திலிருந்து கேள்வி கேட்கிறோங்கிற பேரில் வேதத்தை குறித்து விமர்சிக்கிற நிறைய விஷயங்களை பார்க்குறோம். பொதுவாக நம்ம வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் வேதாகமத்தினுடைய அந்த பூர்ணமான அறிவு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய 66 புத்தகங்கள்லையும் ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்முடைய கொள்கைக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வசனத்தையும் எடுத்து நம்ம வந்து நம்ம ஆதாரங்களாக வைக்கிறது இல்லை. பொதுவாக வேதாகமும் முழுமையுமாக எந்த கருத்தை வலியுறுத்துகிறது, எதை நமக்கு முக்கியப்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். இப்போது ஒருவேளை வேதாகமம் இயேசு கிறிஸ்து ஒரு படைப்பாளன் என்றோ அல்லது ஒரு சாதாரண தீர்க்கதரிசி என்றோ அல்லது ஒரு சாதாரண மனிதன் என்றோ வேதம் சொல்லியிருக்குமானால் அதை ஏற்றுக்கொள்வதில் முதல் ஆட்களாக நம்ம இருப்போம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுதோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அதில் வந்து நமக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் வேதம் அப்படி சொல்லுகிறதா அப்படின்னு சொன்னால் அது இல்லை என்பது தான் இங்கே நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா இயேசு யார் என்பதை குறித்து நம்ம பல வீடியோக்கள், இதுக்கு முன்பாக பல நிகழ்ச்சிகள் நம்ம பேசியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் முழுவதும் யூடியூப்பில் இருக்குது. இயேசு யாருங்கிற தலைப்பிலேயே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த வீடியோக்குள்ளே முழுமையும் நம்ம வந்து ஒருங்கிணைத்து கொடுக்குறோம். அப்போது இந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீகம், இயேசு கிறிஸ்து யார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு தான் இந்த வசனத்தை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணி இதன் மூலமாக இயேசு கிறிஸ்துடைய தெய்வீகத்தை மட்டுப்படுத்திடலாம். இயேசு கிறிஸ்து முதலாக பிறந்தவர், அவர் முதலாக சிருஷ்டிக்கப்பட்டவர்னு சொல்லிட்டோம்னா அவர் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்க முடியாது இப்படிங்கிறதுக்காக சிலர் வந்து இப்படி முயற்சி செய்கிறாங்க. ஆனால் வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து கிரேக்க வார்த்தையில் பார்த்தீங்கன்னா புரோட்டோடோக்கோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த புரோட்டோடோக்கோஸ் அப்படிங்கிற வார்த்தை முதல் பிறந்தவர் அப்படிங்கிற ஒரே ஒரு மீனிங்கை மட்டும் கொடுக்கக்கூடியது அல்ல. இதே வார்த்தை பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பெக்கோர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்படுது எபிரேய மொழியில். அதுவும் ஃபர்ஸ்ட் பார்ன், பெக்கோர் அப்படிங்கிறதுக்கும் ஃபர்ஸ்ட் பார்ன் அர்த்தம், அதாவது முதல் பேரானவர், ஒரே பேரானவர்,
ஒன்லி சன், ஒன்லி பிகாட்டன் சன், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீனிங் என்ன அப்படிங்கிறத மிக முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எந்த இடத்துலையுமே வந்து இந்த ஒரே பேரான அப்படின்றதுக்கு வந்து ஒரு மீனிங் தான், அதாவது பிறந்தவர், முதல் பிறந்தவர் அப்படிங்கிற மீனிங் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரே விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லலை. அது ஒரு பிள்ளை பிறந்ததற்கும் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை நம்ம சொல்ல. அந்த புரோட்டோடோக்கோஸுங்கிறதோ பெக்கோருங்கிறதோ வந்து ஒரு பிள்ளை பிறந்தது அப்படிங்கிறதுக்கு சொல்லப்படலைன்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ சொல்ல வரோம். இப்போ இதற்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத கொலோசியர்ல 1:15 நீங்கள் வாசிச்சிங்க, 17-18 நீங்கள் வாசிங்க. என்ன? அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். இப்போ இங்கே பாருங்க, இப்போ நீங்கள் முதல் 15ஆம் வசனத்தில் வாசிங்க, அவர் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரானவர். அங்கே ஃபர்ஸ்ட் பார்ன்னு பார்த்தோம். அதே புரோட்டோடோக்கோஸ் தான் இங்கே வந்து இங்கேயும் வருது. இவர் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர். இங்கே மரித்தோரிலிருந்தும் எழுந்த முதல் பிறந்தவர்னு வருது. அப்போ இந்த முதல் பிறப்பு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? அதான் இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம யோசிக்கிறோம். இயேசுவை குறித்து சொல்லப்படும் பொழுது இந்த வார்த்தை எதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, மரித்த இடத்துலையும் முதல் பிறந்தவர்னு போடப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு முதல்ல இருந்தார், அதனால முதற் பேரானவர் சொல்றதா இருந்தால், இங்கே மரித்த இடத்துல இயேசு முதற் பேரானவராக உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மரித்தோர்லேருந்து எழுந்த முதற் பேரானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே இயேசுவை குறித்து இந்த வார்த்தை, இந்த புரோட்டோடோக்கோஸுங்கிற வார்த்தை எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இவர் ஒரு பர்டிகுலரான விஷயத்திலே மிக தலை சிறந்தவர் அல்லது சிறப்பானவர், சிறப்பான தகுதி உடையவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 18ஆம் வசனத்தை வச்சு நான் உங்களுக்கு 15ஆம் வசனத்தை விளக்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18ஆம் வசனத்தில் அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர் அப்படின்னு சொல்லப்படுது. மரித்தோரிலிருந்து எழுந்த ஃபர்ஸ்ட் பார்ன் இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியானால் வேதம் சொல்லுகிறது படி, இவர்களுடைய விளக்கத்தின்படி நாம் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் இயேசுதான் முதலாக உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆனால் வேதாகமத்தில் நீங்கள் தெளிவாக வாசிச்சா, ஆதியாகம புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக யாரெல்லாம் உயிர்த்தெழுந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உயிர்த்தெழுந்திருக்கிறார்கள். பழைய பாட்டிலே வந்து ஆண்டவர் வந்து அநேகரை வந்து தீர்க்கதரிசிகள் மூலமாக உயிர்த்தெழுந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த போது கூட அவர் நாயினூர் விதவினுடைய மகன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நூற்றுக்கதிவியினுடைய பிள்ளை எவருடைய மகள், அதுக்கப்புறம் லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி வச்சிருக்கார். மரித்து 4 நாள் ஆன அந்த லாசருவே ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு எப்படி மரித்தோரிலிருந்து முதற் பேரானவராக இருக்க முடியும்? ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவே என்ன பண்ணியிருக்கிறாங்க? அநேகர் வந்து உயிர்த்தெழுந்திருக்கிறார்கள், மரித்த நிலையிலிருந்து உயிர்த்தெழுப்பப்பட்டிருக்கிறார்கள். இயேசு எப்படி மரித்தோரிலிருந்து முதற் பேரானவர் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக மரித்து உயிர்த்தெழுந்தவர்கள் எல்லாம் திரும்ப மரித்தார்கள். அவர்கள் வந்து திரும்ப உயிரோடையே இருக்கக்கூடிய நிலையில் இல்லை. ஆனால் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். சொல்றார், மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்போ இயேசு அதிலே சிறப்பானவர், உயிர்த்தெழுந்ததிலே சிறப்பானவர். அப்போ இந்த இடத்துல மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா, அவர் சிறந்தவராக இருக்கிறார். இனி அவர் உயிர்த்தெழுதலுக்கான முதல் பேரானவராக இருக்கிறார். இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. அப்போ இயேசு கிறிஸ்து சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவர்னா என்ன அப்படின்னா, இந்த சிருஷ்டிகள் எல்லாம் படைப்பதற்கான மிக முக்கியமான காரணர். அதுதான் நீங்க 16ஆம் வசனத்துல, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவையுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தரங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கெண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது, எல்லாம் அவர்தான் சிருஷ்டித்தார், அவர்தான் சிருஷ்டிகர்த்தர். அப்ப இது பழைய ஏற்பாட்டிலையும் இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து முதலா வந்தவர் அப்படிங்கிறதல்ல, அந்த இடத்துல அவர் சிறப்பானவர். எந்த இடத்துல சொல்லப்படுகிறதோ அந்த இடத்திற்கு அவர் சிறப்பானவர். இப்போ நீங்க உதாரணத்துக்கு சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். இங்கே ஆண்டவர் வந்து நான் அவனை முதற் பேரானவனாக, ஃபர்ஸ்ட் பார்னாக ஆக்க போறேன்றார்.
யாரை சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தெளிவா 20ஆம் வசனத்துல என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்றார். அப்ப அங்க தாவீதை பற்றி சொல்லுகிறார், நான் தாவீதை முதற் பேரானவன் ஆக்குகிறேன். அப்ப எந்த இடத்துல முதற் பேரானவன்? இந்த பர்டிகுலரான விஷயத்துக்கு ஒரு சிறப்பான அந்தஸ்தை தாவீதுக்கு கொடுக்கிறார். அப்ப தாவீது அப்பதான் பிறக்கிறார்னு அர்த்தம் இல்லை. தாவீது அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்காக அவரை கடவுள் தெரிந்து கொள்ளுகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்ப இயேசுவை எதற்காக அங்கு தெரிந்து கொண்டார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த முழு உலகமும் அவர் மூலமாகவும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்படுவதற்காக இயேசுவை அங்கே முதல் பெயரானவராக பிதாவானவர் அங்கே சொல்லுகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அறிந்து கொள்றோம். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் அதாவது யாத்ராகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 22வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்றார் பாருங்க. அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே இந்த ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படிங்கிற வார்த்தைங்க இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இது என்னுடைய முதற் பேரானவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்றார். அப்போ இஸ்ரவேல் முதற் பேரானவன். தாவீதை பார்க்கும்போது தாவீதை குறித்து சொல்லும்போது ராஜாக்களில் எல்லாம் தாவீது முதற் பேரானவன். இனங்களில் அடிப்படையில் பார்க்கும்போது இனங்களில் எல்லாம் இஸ்ரவேல் என்னுடைய முதற் பேரானவன். அப்போ முதலாவது உண்டான இனம் அப்படிங்கிற அடிப்படையில் அல்ல, சிறப்பானவன் அப்படிங்கிற அடிப்படையில் ஆண்டவர் சொல்லுகிறப்ப இதே தான் எரேமியா புஸ்தகத்திலேயே ஆண்டவர் திரும்ப சொல்றாரு. எரேமியா 31:9 வாசிக்கும் பொழுது அங்கே இஸ்ரவேலிலே குறிப்பிட்ட ஒரு இனத்தை குறித்து சொல்லுகிறார். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதியிலண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருப்பேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். இங்க பாருங்க, எப்ராயிமை குறித்து சொல்லும் பொழுது இவன் என்னுடைய சேஷ்ட புத்திரன், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படிங்கிறார். அப்போ இங்கெல்லாம் வேதத்துல நம்ம தெளிவா பார்க்கிறோம். எப்ராயிமை இஸ்ரவேலை ஏற்கனவே சொன்னவர் இங்க பர்டிகுலரா எப்ராயிமை சொல்லுகிறார், இவன் என்னுடைய சேஷ்ட புத்திரன் அப்படின்னு. ஏன் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது யோவான் 3:16 பார்க்கிறோம், தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. அந்த ஒரே பேரான அப்படின்னும் போது பிகாட்டன் சன் அப்படின்னு நம்ம இதுல பார்க்கிறோம். என்ன அந்த வார்த்தைக்கான மீனிங், என்ன வார்த்தைக்கான அர்த்தம்னா, அவர் ஒரு சிறப்பானவர், சிறப்பான ஒரு குமாரன், சிறப்பான மகன், சிறப்பாக இருக்கிறார், அவர்தான் முதலானவர், அவர் கொண்டுதான் எல்லாமே படைக்கப்பட்டது, இப்படிங்கிற ஒரு சிறப்பு தகுதியை அவர் கொடுக்கிறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் இஸ்ரவேலை பிள்ளைகளாக சொல்லுகிறார். நிறைய பிள்ளைகள் இருக்கலாம். இப்போ நம்ம யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ நாமெல்லாம் கடவுளுடைய பிதாவுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் பிள்ளைகளே இல்லைன்னு இல்லை, அவர் சிறப்பானவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அறிஞ்சுக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை ஈசாக்கை பலியிடும் பொழுது உன்னுடைய ஏகசுதனும் நேசகுமாரனும், ஏகசுதன் அப்படின்னு சொல்றாரு. அங்கே ஒரே குமாரன் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. என்ன காரணத்தினால அப்படின்னா, ஏற்கனவே இஸ்மவேல் அப்படிங்கிற ஒரு பிள்ளை ஆபிரகாமுக்கு இருக்கிறது. ஆனால் ஆண்டு சொன்ன உன்னுடைய ஏகசுதன் அப்படிங்கிற ஒன்லி சன் அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொன்னார்? முதல்ல சேஷ்டபுத்திர பாகம் இஸ்மாயில் இடத்துல பிடுங்கப்பட்டாலும் ஆபிரகாமுடைய குமாரனாக இருந்த போதும் சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் இழக்கிறான் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த இடத்துல ஒன்லி சன் அப்படின்னு ஏன் ஈசாக்கை பார்த்து சொல்றாரு அப்படின்னா, அது ஒரு சிறப்பானவன், அவன் மிகச்சிறந்தவன் அப்படிங்கிறத தான் அந்த வார்த்தை குறிக்குதே ஒழிய அங்கே வேற பிள்ளைகளே இல்லை அப்படிங்கிற வார்த்தை குறிக்கல. ஏன்னா ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஆதாரம் இருக்கு. அதாவது இஸ்மாவேல் இருந்தார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் நமக்கு இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்வதற்கான காரணம் என்ன? அங்கே சிறப்பான ஒரு மகன், உனக்கு உன் நேசகுமாரன், உனக்கு பிரியமான மகன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே சொல்றாரு. அப்போ இந்த வார்த்தைகளை நம்ம தெளிவாக புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், இந்த ஃபர்ஸ்ட் பார்ன் இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன ஒரு வார்த்தை இங்கே கொடுக்கப்படுகிறது, அது குறிப்பாக இயேசு கிறிஸ்துவுக்கு எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சிறப்பானவர் அப்படிங்கிற அடிப்படையெல்லாம் பயன்படுத்தப்படுதே ஒழிய அதில் முதலாக பிறந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே பயன்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கொலோசியர்கள் நிருபம் 1:16 நீங்கள் வாசித்தது போல சகலமும் அவர் மூலமாகவும் அவருக்கு என்றும் படைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்துட்டு, இப்போ வெளிப்படுத்த விசேஷம் 1:5 வசனத்தை நம்ம வாசிக்கலான்னு அங்கே ஒரு விஷயத்தை நம்ம வேதத்திலிருந்து, உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய
இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னொரு வசனத்தையும் வாசிச்சலான எபிரேயர்கள் நிருபம் 12:23. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும். இப்போ இங்க ரெண்டு விஷயம் பார்க்குறோம். ஒன்று, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தல் 1:5 பார்க்குறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு இது தான் விளக்குனேன். அதாவது மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து மட்டுமே அல்ல, அவருக்கு முன்பாகவே பலர் உயிர் தெழுந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு அதில் சிறப்பானவர், இயேசு அதில் வித்தியாசமானவர். அதனால தான் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படிங்கிற வேர்டுக்கு ஏதோ பிறக்கிறது, அம்மா அப்பா குழந்தை பிறக்கிறது அது மட்டுமே அல்ல, இங்கே சிறப்பானவர், அவர் மிக முக்கியமானவர் அப்படிங்கிற அடிப்படையில், வித்தியாசமானவர் அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ எபிரேயர்கள் எழுதின நிருபம் 12:23 நீங்கள் வசனம் வாசிங்க. பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கம். இங்கே யாரை சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை சொல்றார் முதற் பேரானவர்கள் அப்படின்னு. அவர்களை சிறப்பானவர்கள் காட்டுறாங்க. அப்போ வேத வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது, முதற் பேர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து முதலாக பிறந்தவர் அப்படிங்கிற மீனிங் கிடையாது. அதுவும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவர் சிறப்பானவர், அவர் வித்தியாசமானவர், அவர்தான் எல்லாவற்றுக்கும் காரணர் அப்படிங்கிறத மெய்ப்பிப்பதற்காகத்தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, அங்க அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிந்து கொள்றோம். இப்போதான் நம்ம யோவான் 1:1-3 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு அழகான ஒரு வார்த்தை நமக்கு சொல்லு பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. பாருங்க, இங்கே ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அதாவது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, மனுஷனா இல்ல, அது தூதனா இல்ல. ஆமா, அதான் ரொம்ப இதுல வந்து அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னும் போதே முடிஞ்சு போச்சு, எல்லா வாதங்களும் அங்க அடிபட்டு போச்சு. ஆனா அது மட்டும் சொல்லாம அவர் மூலமாக சகலமும் உண்டாயிற்று, அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அதாவது சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றும் அவரை அல்லாமல் சிருஷ்டிக்கப்படவில்லை. அப்போ இயேசு சிருஷ்டிகர்த்தா, அவர் சிருஷ்டிகர், அவர்தான் சகலத்தையும் உண்டாக்கினார். அப்ப அவர் சிருஷ்டிக்கப்பட்டவரா அப்படின்னா சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல அப்படிங்கிற தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அல்லாமல் சிருஷ்டிக்கப்படவில்லை. இப்ப அப்படின்னா இயேசுவே சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்ல வேண்டி வந்துடும். அவரையே அவர் சிருஷ்டிச்சுக்கிட்டாரு. எப்படி வேதம் சொல்லுது, அவராலே அல்லாமல் சிருஷ்டிப்பு ஒன்றுமே இல்லை. சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தும் பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் கர்த்தத்துவங்களும் சிங்காசனங்களும் சகலமும் அவருக்கென்றும் அவருக்காகவும் அவர் மூலமாகவும் உண்டாக்கப்பட்டுச்சு. அப்போ அவர் சிருஷ்டிகர்த்தர், இயேசு நம்மை உருவாக்கினவர், நம்மை உண்டாக்கினவர். ஏன் இவங்க அவரை வந்து இது பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவர் தன்னுடைய மகிமையெல்லாம் வந்து குறைத்து கொண்டு, தன்னுடைய மகிமையை தன்னுடைய சரீரத்துக்குள்ள அடைத்து கொண்டு இந்த பூமியில அவர் சாதாரண மனிதனாக வந்தபடினால் இவங்களால என்ன பண்ண முடியல, அவரை தேவனாக அங்கீகரிக்க முடியல, அவரை ஏற்றுக்கொள்ள முடியல. அவரை சாதாரண ஒரு தீர்க்கதரிசியா அல்லது ஒரு சாதாரண மனிதனாக பாருங்க, நீங்க அந்த படிநிலை நீங்க பார்க்க முடியும். யூதர்கள் அவரை வந்து சாதாரண மனுஷனா பார்த்தாங்க. ஏன்னா அவங்க தீர்க்கதரிசியா கூட ஏற்றுக்கொள்ளலை. அவரை வந்து நீங்க தீர்க்கதரிசின்னு ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அவர்களுக்கு இயேசுவை பிடிக்கலை. இயேசுவை சிலுவையில் அறையும்னு கத்துனாங்க. அவரை கொலை செய்தார்கள். 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 வருஷம் கழிஞ்சு இன்னொரு ஆள் வந்து என்ன சொல்றாங்க, அவர் வந்து மனுஷன்ல கொஞ்சம் கூட ஜாஸ்தி, என்னது தீர்க்கதரிசியா வச்சுக்கோங்க, அவரை நாங்கள் தீர்க்கதரிசியா எடுத்துக்கிறோம். அவங்களும் என்ன சொல்றாங்க, நாங்கள் இயேசுவை நேசிக்கிறோம் அப்படிலாம் சொல்லி அவங்க ஒரு நாடகம் கட்டுறதை பார்க்குறோம். அப்போ இங்கே நம்ம ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அவங்க இயேசுவை நேசிக்கிறேன்னு சொன்னா கூட அதுல பொய் தான் இருக்கு. ஏன்னா அவர்கள் இயேசுவை அவருடைய சொந்த மகிமையை கொடுத்து அவரை நேசிக்கவில்லை. அவருக்கு என்ன உரிய மகிமை கொடுக்க வேண்டுமோ அந்த மகிமையை அவருக்கு கொடுக்கவில்லை அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு பிறகு இன்னொரு கூட்டம் வந்து நாங்கள் பைபிளை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போய் இயேசு கடவுள் தான், ஆனால் அவர் வந்து குட்டி கடவுள், நீங்கள் சொன்னது போல் அவர் சின்ன கடவுள், முதல் படைச்சிட்டார் கடவுள், அதனால அவர் ஒரு இன்னொரு கடவுள், என்னை என்று வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்லிட்டா இன்னொரு குட்டி கடவுள் எப்படி நமக்காக வச்சுக்க முடியும்? கொஞ்சமா யோசிச்சு பார்க்க வேண்டாமா?
அப்போ இன்னொரு கடவுள் இருக்கிறாருன்னு நம்புறதே அது என்னது, விக்கிரக ஆராதனைக்கு இணையானது ஒன்று. நம்முடைய தேவனை அன்றி வேற தேவன் இல்லை அப்படிங்கிறது தான் வேதாகம். நம்முடைய தேவன் தான் சிருஷ்டிகர். சிருஷ்டிகரை தவிர வேற கடவுள் கிடையாது. நம்மை உருவாக்கினவர் தான் அவர். அப்ப நானே உருவாக்கினேன் அப்படின்னு சொல்றார். அப்படி இருக்கும்போது இன்னொருத்தரை வச்சு உருவாக்கிட்டாரு, இன்னொருத்தரை உருவாக்கி அவர் மூலமா இன்னொருத்தர் உருவாக்குனார். இப்படியெல்லாம் பொய்யாக இவர்கள் கற்பனையை புனைகிறார்கள். அப்போ இந்த ஒரு படிநிலையை தான் பார்க்கணும். பிசாசு எப்படியாகலும் அவருடைய அந்த பரிபூர்ண தெய்வத்துவத்தை மறுதளிக்க வேண்டும். தேவத்துவத்தின் பரிபூர்ணங்கள் எல்லாம் அவருக்குள் வாசமா இருந்தது அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப அவர் தேவன், அவர் தெய்வீகமானவர். அவர் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். அவர் இந்த பூமியிலே அடிமீன் ரூபம் எடுத்தார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். அப்ப இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, இயேசு இந்த பூமியில மனிதனாக மனுஷனா தானே இருந்தார், மனுஷனை கடவுளாக்குறோம். நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம், மனிதனை நாம் ஒருபோதும் கடவுளாக்க முடியாது. மனிதர்கள் தான். ஆனால் இயேசு கடவுள் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமியில நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக பாடுகளை அனுபவித்தார், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் பாவங்களை சுமந்தார். அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், எல்லாவற்றையும் அவர் தன்மேல் சுமந்து கொண்டார். அப்போ இன்னைக்கு நமக்காகத்தான் இதெல்லாம் செஞ்சார். நம் நிமித்தம் அவர் சகலத்தையும் சுமந்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவர் சீக்கிரம் வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். இனி நம்ம பழையபடியே இயேசுவை ஒரு மனிதனாகவோ அல்லது மனித இதோவோ நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர் திரும்ப வரப்போகிறது கர்த்தாதி கர்த்தராக, தேவாதி தேவனாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். அப்படிலாம் பேசிட்டு இருக்கவங்களுக்கு அவருடைய வருகை ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். நிச்சயமா. ஏன்னா இயேசு வெறும் மனுஷன் அல்லது இயேசு கிறிஸ்துவ நாங்களும் விசுவாசிக்கிறோம், அவர் ஒரு சாதாரண சின்ன கடவுள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு அவருடைய வருகை ஒரு பெரிய ஒரு சவாலாய் அதிர்ச்சியாக இருக்க போகுது. ஏன்னா நம்மளுடைய நோக்கங்கள் எல்லாம் அவருடைய வருகையில் யாரும் கைவிடப்படக்கூடாது. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ள வேண்டும். அவருடைய அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். நிச்சயமானே. ஏன்னா இயேசு சாதாரண தீர்க்கதரிசியா மட்டுமே பார்த்து அவர் கொடுக்குற அந்த மெய்யான ரட்சிப்பை இழந்து போயிடக்கூடாது. கடவுள் நமக்காக உண்டு பண்ணியிருக்கிற அந்த மறுமையின் வெற்றிக்கான திட்டத்தை நாம் இழந்து போயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம இழந்து போவோம்னா நம்மை மாதிரி பரிதவிக்கப்படக்கூடியவங்க வேற யாரும் இருக்க முடியாது. அது ரொம்ப மோசமான ஒரு லைஃபுக்கு நம்ம கொண்டு போயிடுவானே. ஸோ இயேசு கிறிஸ்து முதற் பேரானவர் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை ரொம்ப அழகாக சொன்னீங்க. இது முழுக்க முழுக்க அவர் சிறந்தவர், எல்லாரிலும் சிறந்தவர். அதுக்காக தான் பல காரியங்களை இயேசு கிறிஸ்துவ மாத்திரமல்ல, இது மனிதருக்கும் முதற் பேரானவர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே இந்த முதற் பேரானவர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ நிச்சயமாக இந்த வார்த்தையை அவங்க புரிந்து கொள்வார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் கிரியை செய்வார்னே. நல்ல தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் மேல் வைத்த உம்முடைய அன்பின் நிமித்தமாய் உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய எங்கள் இரட்சகர் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினீர். உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த அன்பின் நிமித்தமாக தான் இன்றைக்கு நாங்கள் வாழ்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒரு இனிய அனுபவத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இந்த இரவு அவர்கள் ஜீவியத்திலே நீர் கிரியை செய்யும், அவர்கள் ஆத்மாவோடு பேசும், அவர்கள் உள்ளத்திலே நான் மரித்தால் எங்கு போவேன் என்ற கேள்வி வரட்டும். ஆண்டவரே, நாங்கள் அடுத்த வினாடி ஏமாந்து போயிடக்கூடாதே. எங்கள் வாழ்க்கையில் அந்த ஏமாற்றம் அல்லது உயிரோடு இருக்கும்போது உம்மை சந்தித்தால் நீர் வருவீரானால் நாங்கள் ஏமாந்து போயிடக்கூடாதே. அதற்கு முன்பாக ஆண்டவரே, உம்மை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களுக்கும் இந்த இனிய அனுபவத்தை தாரும். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கிரியை செய்யும், பரிசுத்தப்படுத்தும், வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள, இன்னும் அவரை அறிந்து கொள்ள விரும்பினா நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கவும், உங்கள் கேள்விகள் இருந்தால் எங்களுக்கு நீங்கள் அதை தெரியப்படுத்துங்க. நாங்கள் ஆலோசனை சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோம். கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு இலவச வேத புத்தகத்தை கொடுக்க விரும்புகிறோம். அதை தெரியப்படுத்துங்க, நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6969 ஆழ்வார் திருநகர், சென்னை 87.